மித்ரா தான் இந்த வீட்டு மூத்த மருமகள். வர டிசம்பர் 12ஆம் தேதி ஆதிக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம். பார்வதி, பார்வதி, உள்ளதா இருக்கியாமா? நீ இங்க இருக்கியாமா? அம்மா, பெரிய தம்பிக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சுமா. அம்மா கல்யாண தேதியை முடிவு பண்ணி வீட்டுக்கு வர போற மூத்த மருமகளை இப்பவே கையோட கூட்டிட்டு வந்துட்டாங்க. நான் ஒருத்தன், இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. உன்கிட்ட போய் நான் புதுசா சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரு. அம்மா, பெரிய தம்பி கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண நீ பாத்தியாமா? பொண்ணு எப்படி இருக்கு? பெரிய தம்பிக்கு பொருத்தமான ஜோடி தானே? ஆமாப்பா, பெரியய்யாக்கு பொருத்தமான ஜோடிதான். அம்மாவோட செலக்ஷன் ஆச்சே, பொருத்தம் இல்லாம இருக்குமா? எப்படியோ இத்தனை நாளா தள்ளியே போய்கிட்டு இருந்த பெரிய தம்பியோட கல்யாணம் அடுத்த மாசம் நம்ம ஊர் திருவிழா கணக்கா ஜாம் ஜாம்னு நடக்க போகுது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்னம்மா, ஏமா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லப்பா, பெரியய்யா கல்யாண வேலையெல்லாம் இப்போல இருந்து ஆரம்பிச்சாதானே சிறப்பா பண்ண முடியும். அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். இத பாருமா, பெரிய தம்பி கல்யாணத்துல ஊரே உன்னை பத்தி தான் பேசணும். அந்த அளவுக்கு உன் கைப்பக்குவத்தை காட்டி அசத்திடணும். புரிஞ்சுதா? சரிப்பா. பார்வதி, பெரிய தம்பி கூப்பிடுற மாதிரி இருக்குமா? வாங்க வாங்க பெரிய தம்பி. இப்பதான் பார்வதி கிட்ட உங்க கல்யாண விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு நீங்களே வந்து நிக்கிறீங்க. சொல்லுங்க பெரிய தம்பி, வெளியே போகணுமா இல்ல அம்மா என்ன கூட்டிட்டு வர சொன்னாங்களா? அம்மா கூட்டிட்டு வர சொல்ல, நான் தான் கொஞ்சம் வெளியே போகணும். அப்படியா? போலாம் தம்பி, வாங்க. இல்ல, நீங்க இருங்க சுந்தரம். பார்வதி வந்தா போதும். என் கல்யாணம் பிக்ஸ் ஆனது கோயில பூஜை பண்ணணும். இந்த பூஜை சாமி விஷயம்லாம் பார்வதிக்கு தான் நல்லா தெரியும். அதான் பார்வதி கோயில் கூட்டு போலான்னு வந்தா. நல்ல விஷயம் தானே பெரிய தம்பி. பார்வதி, நீ உடனே பெரிய தம்பியோட கோயிலுக்கு கிளம்புமா. என்னம்மா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா கிளம்பு. பெரிய தம்பி நல்ல காரியத்துக்கு தானே கூப்பிடுறாங்க. சரிப்பா, போலாம் பெரியய்யா. கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். டிசம்பர் 12 மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆண்டி திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல மம்மி. மம்மி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். வாங்க ஆண்டி. என்ன நெக்லஸும் கைமா வரீங்க? புதுசா பர்ச்சேஸ் பண்ணீங்களா? பர்ச்சேஸ் பண்ணல, பரிசா கிடைச்சது. பரிசா கிடைச்சதா? டைமண்ட் நெக்லஸ் மாதிரி இருக்கு. யார் பரிசா கொடுத்தா? ஆண்டியா? அகில் அக்கா கிட்ட இருந்து எனக்கு எப்பவும் திட்டு தானே கிடைக்கும். வைர நெக்லஸ் எல்லாம் கூட கிடைச்சிருமா என்ன? அப்போ இந்த நெக்லஸ் உங்களுக்கு யார் பரிசா தந்தாங்க ஆண்டி? இந்த வீட்டுக்கு புதுசா ஒருத்தி வந்திருக்காளே, மூத்த மருமகன் சொல்லிக்கிட்டு, மித்ரா. அவதான் எனக்கு பரிசா கொடுத்தா. சூப்பர் ஆண்டி. அதுக்குள்ள மித்ராவோட மனசுல இடம் பிடிச்சிட்டீங்களா? நானே ரொம்ப கோவத்துல வந்திருக்கேன் ஐஸ்வர்யா. நீ வேற என்ன வெறுப்பேத்தாதே. வெறுப்போட வந்திருக்கீங்களா? என்ன சொல்றீங்க ஆண்டி? யார் மேல வெறுப்பு? எதுக்காக வெறுப்பு? அதான் இப்ப சொன்னனே, எல்லாம் அந்த மித்ரா மேலதான் எனக்கு கோவம். என்ன ஆண்டி சொல்றீங்க?
மித்ரா எவ்வளவு ஆசையா உங்களுக்கு வைர நெக்லஸ பரிசா கொடுத்திருக்கா. அவ மேல உங்களுக்கு என்ன வெறுப்பு? ஐஸ்வர்யா, நீ நினைக்கிற மாதிரி அந்த மித்ரா ஒன்னும் ஆசையா எனக்கு இந்த வைர நெக்லஸ பரிசா கொடுக்கல. என்ன அவமானப்படுத்துறதுக்காக கொடுத்திருக்கா. அவமானப்படுத்துறதுக்காக கொடுத்த பரிசா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல ஆண்டி. ஏதோ இந்த வீட்டுக்கு அவ புதுசா வந்திருக்காளே, மூத்த மருமகன் வேற சொல்லிக்கிறாங்களே, சரி நாம போய் பழகி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி பார்த்தேன். ஆனா அவ ரொம்ப திமிர் பிடிச்சுள்ள இருக்கா ஐஸ்வர்யா. அவளை பார்த்தா அப்படி தெரியலையா ஆண்டி? நானும் அப்படிதான் நினைச்சேன். கிட்ட போய் பேசி பார்த்தாதானே தெரியுது ஒவ்வொருத்தர் லட்சணமும். நியாயமா அவ என்ன பண்ணிருக்கணும், இந்த வீட்டுக்கு வந்த மருமக அப்படின்னா சின்ன மாமியாரு என்கிட்ட அவளே தானே வந்து பேசிருக்கணும். அதான் மரியாதையும் கூட. ஆனா அவ அப்படி பண்ணலையே. நான் அத கொஞ்சம் கூட மனசுலயே வச்சுக்காம நானே அவகிட்ட போய் பேச்சு கொடுத்தேன் ஐஸ்வர்யா. அதுவும் எப்படி, நீ என் மருமக இல்லம்மா, என் மக மாதிரி, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு பரிசா நான் போட்டுட்டு இருந்த ஏன் மோதிரத்தை கழட்டி அவளுக்கு குடுக்கறேன். அவ என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணா? மோதிரம் வேணான்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல ஐஸ்வர்யா, ஆனா அவ என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணான்னு முதல்ல சொல்லுங்க ஆண்டி. சொல்றேன். உங்களோட தகுதிக்கு நீங்க மோதிரம் கொடுக்கும் போது என்னோட தகுதிக்கு நான் வைர நெக்லஸ் தானே கொடுக்கணும். மித்ராக்கு இப்படி ஒரு பக்கம் இருக்கா? நம்பவே முடியல ஆண்டி. அந்த மித்ரா இன்னும் இந்த வீட்டுக்கு மருமகளாவே ஆகல, அதுக்குள்ள நம்மளை இவ்ளோ அவமானப்படுத்திருக்காளே. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாரு ஐஸ்வர்யா. நீ ஒண்ணு பண்ண ஐஸ்வர்யா, நீ மித்ராக்கு ஒரு மோதிரம் பரிசா கொடு, அவ என்ன பண்றான்னு பாக்கலாம். ஓகே ஆண்டி, நீங்க சொன்னபடியே மித்ராக்கு நான் மோதிரத்தை கொடுக்கறேன். அவ என்கிட்ட எப்படி நடந்துக்கிறான்னு பாப்போம். வாங்க குருஜி. குருஜி வாங்க வாங்க உட்காருங்க. ஆதி கல்யாண விஷயங்கிறதுனால விஷயம் நமக்குள்ள இருக்கட்டும் தான் ஹால்ல உட்கார வச்சு பேச வேண்டான்னு தான் உங்களை எங்க ரூமுக்கு கூட்டிட்டு வந்தோம். அதுவும் நல்லதுக்குதான். ஜோசியங்கிறது தேவ ரகசியம். அத ரொம்பவும் நெருக்கமானவங்க கிட்ட மட்டும் பகிர்ந்துகிட்டா நல்லது. ஒரு நிமிஷம். இது ஆதி மித்ராவோட ஜாதகம். ஆதி மித்ரா கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்குமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க குருஜி. பாக்குறேன், பாத்துடுறேன். என்ன பார்வதி, இதுவும் பேசாம அமைதியா வர? அம்மா திடீர்னு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாண தேதி சொன்னதுனால உன் மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு, அப்படிதானே? உன் பயம் நியாயமானதுதான், ஆனா தேவையில்லாதது. உங்க வீட்டுல இருக்கிறவங்க, உங்க வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாரோட ஜாதகத்தையும் கேட்டிருந்தேனே. எல்லாரோட ஜாதகமும் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு குருஜி. ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வரேன். சரி. எங்க குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க, வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாரோட ஜாதகமும் இதுல இருக்கு. இங்க வச்சிடுறேன். நல்லது நல்லது. ஆதிமித்ரா ஜாதகம் எப்படி இருக்கு குருஜி? அந்த ஜாதகத்துல எந்த பிரச்சனையும் இல்லையே? கொஞ்சம் பொறுத்துருங்க, எல்லாத்தையும் அலசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மொத்தமா சொல்லிடுறேன்.
கிட்ட நம்ம காதல சொல்லி சம்மதம் வாங்கிடலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள அம்மா அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டாங்க. என்கிட்ட கூட சொல்லாம அம்மா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அவங்க மனசுல எது தப்பா பட்டிருக்கு. ஏங்க அர்ஜென்ட்டா ஒரு கால் வந்திருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, ஹாய். இந்த 2 ஜாதகத்துக்கும் தான் கல்யாண பிராப்தம் இருக்கு. கடவுள் இவங்க 2 பேரையும் தான் கணவன் மனைவிய ஆசீர்வதிச்சிருக்கான். அகிலாம்மா ஏற்பாடு பண்ணியிருக்கிற பொண்ணு பொருந்தி வராது. இத எப்படி அகிலாம்மா எடுத்துக்கிட்ட சொல்றது? இந்த ஜாதகம் யாரோடது? இது எங்க டிரைவர் சுந்தரத்தோட பொண்ணு பார்வதியோட ஜாதகம். அம்மா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்ததுல எங்க நீ தப்பா எதனா முடிவு எடுத்துருவியோன்னு உன்னை பாக்குறதுக்கு தான் ஓட்டோஸ்க்கு வந்தேன். நல்ல வேலை நீ எப்படி எதுவும் பண்ணல. என் மேல உனக்கு இருக்கிற நம்பிக்கைனாலதான் நீ எந்த தப்பான முடிவுக்கும் போலன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் பொண்டாட்டி. நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய நான் எப்பவும் காப்பாத்துவேன். குருஜி, என்ன விஷயம் சொல்லுங்க. ஆதிமித்ரா கல்யாணத்துல எந்த குழப்பமோ தடையோ வராதுல்ல? ஏன்னா ஆதி கல்யாண விஷயத்துல அகிலாவுக்கு ஏற்கனவே சின்ன குழப்பம் இருக்கு. குழப்பமா? என்ன குழப்பம்? ஆதிக்கு எங்க அந்தஸ்துக்கு பொருத்தம் இல்லாத பொண்ணோட கல்யாணம் நடந்தா அகிலாவால தாங்கிக்கவே முடியாது. உயிரையே விட்டுருவா. நீங்க என்ன சொல்றீங்க? அவன் விருப்பப்படி அவன் எந்த பொண்ணு வேணாலும் செலக்ட் பண்ணட்டும். ஒருவேளை அது நம்ம அந்தஸ்துக்கு பொருத்தம் இல்லாத பொண்ணு அமைச்சிட்டா? அது காலத்தின் தீர்ப்புன்னா ஆதியோட சந்தோஷத்துக்காக நான் என் உயிரையே விட்டுருவேன். அதனால ஏதாவது குழப்பம் இருந்தா தயவு செஞ்சு இப்ப அகிலா கிட்ட சொல்லிடாதீங்க குருஜி. அது அகிலாவால தாங்கிக்கவே முடியாது. ஓகே, பை. என்னாச்சுங்க? பாக்குறாரு. ஏதாவது சொன்னா? எதுவும் சொல்லல. எல்லா ஜாதகத்தையும் நல்லா ஆராய்ச்சி பார்த்துட்டேம்மா. இந்த தடவை ஆதியோட கல்யாணம் நிச்சயம் நடந்தே தீரும். நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கிற கல்யாணம் எந்த ஒரு குழப்பமும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னா நீங்க ஒரு காரியம் பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க குருஜி. கண்டிப்பா பண்ணிடுறோம். உங்க விருப்பப்படி நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கிற கல்யாணம் நடக்கணும்னா கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த ஜாதகர் வீட்டுக்கு வராம பாத்துக்கணும். யாரோட ஜாதகம்? பார்வதி. பார்வதி என்ன குருஜி சொல்றீங்க?
பார்வதியால கல்யாணத்துல ஏதாவது தடை வரும்னு சொல்றீங்களா? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா வீட்ல இருக்கிற யாரோட ஜாதகமோ அதுக்கு தடையா இருந்துடக்கூடாதுன்னு தான் தான் சொந்தக்காரங்க வேலைக்காரங்க எல்லாரோட ஜாதகத்தையும் பார்த்தேன். அப்படி நான் பார்த்த ஜாதகத்துல இந்த ஜாதகக்காரி உங்க மகனோட கல்யாணம் முடியிற வரைக்கும் கொஞ்சம் தள்ளி இருந்தா நல்லது. குருஜி, என் மேலயும் எங்க குடும்பத்து மேலயும் ரொம்ப விசுவாசமுள்ள பொண்ணு பார்வதி. இவரோட உயிரையும் என்னோட உயிரையும் காப்பாத்திருக்கா. எங்க குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா தன்னோட உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாவ. அவளோட விசுவாசத்துக்காக தான் எங்க பரம்பரை செயினையே அவ கழுத்துல போட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல குருஜி, ஆரம்பத்துல இருந்தே ஆதியோட கல்யாணத்துல எல்லா வேலையும் அவளே செய்யணும்னு சொல்லிட்டே இருக்கா. ரொம்ப தங்கமான பொண்ணு. அப்படிப்பட்ட பார்வதிய கல்யாணம் முடியற வரைக்கும் வீட்ல இருந்து தள்ளி வைக்க சொல்றீங்களே குருஜி? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா விதி பார்வதி ரூபத்துல தடைய கொண்டு வந்தா நாம என்ன பண்றது? அப்போ ஒண்ணு பண்ணுங்க. சொல்லுங்க குருஜி, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் சொன்ன விஷயத்த அந்த பரமேஸ்வரனே வந்து சொன்னா நம்புவீங்கல்ல? உங்க மேல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு குருஜி. அதே மாதிரி பார்வதி மேலயும் நம்பிக்கை இருக்கு. சரி, நான் சொல்றத செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க குருஜி. சின்னதா ஒரு லிங்கத்தை வச்சு அதுக்கு வீட்டுல இருக்கிற சொந்தக்காரங்க வேலைக்காரங்க எல்லாரையும் விபூதி அபிஷேகம் பண்ணிட்டு அது மேல பாலை ஊத்த சொல்லுங்க. யார் பாலை ஊத்தும் போது அந்த விபூதியோட நிறம் மாறுதோ அவங்களாலதான் ஆதி மித்ரா கல்யாணத்துக்கு தடை வரும்னு அர்த்தம். பார்வதி பூஜை பண்ணும்போது விபூதி நிறம் மாறிடுச்சுன்னா ஆதிக்கு பார்வதி கூட தான் கல்யாணம் நடக்கும். இது அந்த பரமேஸ்வரனே முடிவு பண்ணிட்டான். இதை இந்த அம்மா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த பூஜை செஞ்சு பார்த்துட்டு நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. அப்ப நான் கிளம்புறேம்மா. சிவலிங்க பூஜைக்கு நான் உடனே ஏற்பாடு பண்றேன் குருஜி. நல்லதும்மா, நான் வரேன். வாங்க. நான் அனுப்பிட்டேன்.